ஹாய் நண்பஸ், நம்மன்னா அவ்வளோ பெரிய யூடியூபரா? காசு பயங்கரமாக புழங்குற ஒரு பெரிய யூடியூபரா? நம்மளே பாவம் ஒரு பிச்சைக்கார யூடியூபரு. ஒரு பழைய ஃபோனு 2019 வாங்கின ஒரு ஃபோனு, ஒரு உடஞ்ச ட்ரைபாடு வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு ஹாலுக்கு முன்னாடி நின்று நம்ம வந்து வீடியோ போடுறோம். எந்த நம்பிக்கையில் போடுறோம்? நம்ம வந்து எப்படி எடுக்கிறோன்றதை பார்க்க மாட்டாங்க, ஆனால் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. நம்ம சேனல் ஆரம்பித்து இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, 1.5-2 மாதம் ஆக போதுன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த 50 நான் இன்னும் டச் பண்ணலைங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து நான் நல்ல கண்டென்ட் கொடுப்பேன். சரி, ஏன் இன்றைக்கி என்ன டாபிக் எடுக்கலான்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி தாங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு மறந்துட்டேன். அதாவதுங்க, இன்றைக்கி வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிட்டு இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிக்கிட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸு, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கடையில் போயிட்டு துணிமணியை வந்து ரிவ்யூ பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து 5,000 ரூபாய் வாங்குறாங்க போல இருக்குது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் ரிவ்யூவர்ஸ் வந்து இப்போ முன்னைக்கு இருந்த ஃபுட் ரிவ்யூஸ்லாம் மாறிட்டாங்கன்னு நான் வந்து கேள்விப்படுறேன். என்னென்னா, முன்னாடிலாம் வந்து ஜென்யூனாக இந்த சோத்து முட்டைலாம் இருந்தாங்க இல்லையா, சோத்து முட்டை இருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம பிம்பாமோட ஹஸ்பண்ட்லாம் வந்து சேனல் வச்சுருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கடையாக போய் ஏறி சின்ன கடை பெரிய கடைன்னு பார்க்காம, வித்தியாசம்லாம் பார்க்காம கண்டென்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல இவ்வளோ சூப்பரான இந்த மாதிரி வந்து உணவு வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்ற மாதிரி. ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு நான் கேள்விப்படுறேன்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்பவே முடியலங்க. எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டு விளாகரு கண்ணாடிலாம் போட்டுட்டு இதுமாரி தான் பயங்கரமாக முடியெல்லாம் வச்சுருப்பாரு. யாரும் நான் சொல்ல விரும்பல. அவர் வந்து 70,000 வாங்குறாராம் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஒரு ஹோட்டலில் வந்து கால் பண்ணி நம்மளோட ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா இவர் வந்து டைரெக்டாக போக மாட்டாராம். ஃபஸ்ட்டு வந்து பேரம் பேசுகிறாராம். சரி, இவர் தான் எப்படின்னு பார்த்தா நம்ம பாய். அவர் பண்ணாத தப்பு கிடையாது. அவர் ஜெண்டர் ரிவல்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் வந்து தடை செய்யப்பட்ட சில விஷயத்தையும் வந்து செய்வார். அப்புறம் வந்து ரோட்டில் போகிறவங்க மேலே இடிச்சுட்டு அதுக்கும் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வந்து ஒரு எஸ்கேப் ஆகிட்டு அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஃபஸ்ட்டு டீலிங்கே எப்படி பண்ணுறாருன்னா, காசை பேசிட்டு அதுக்கப்புறம் தான் போய் ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுறாரு. ஏண்டா, ஃபுட் ரிவ்யூனா என்னடா? நம்ம பசங்க வந்து எதுக்காக பார்க்குறாங்க உங்கள் சேனலு? ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இன்னும் ஜென்யூனாக தான் பண்ணுறாங்க. ஆனால் பெரிய பெரிய ஃபுட் பிளாகர்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, காசு வாங்கிட்டோன்னா என்ன பண்ணி ஆகணும்? அந்த ஹோட்டலுக்கோ இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசணும். அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அதை தான் வந்து சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து எப்படி வந்து அவங்க மனசாட்சி வந்து அவங்களுக்கு அலோவ் பண்ணுதுன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ணுறது கிடையாதுங்க. நம்ம வந்து பார்த்தா ஒரு சின்ன கண்டென்ட் வந்து எடுத்து பேசுகிறோம், ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஆனால் நம்மலாம் அந்த மாதிரி கிடையாதுங்க. நம்மளுக்கு மனசில் அன்றைக்கி என்ன பேசணும்னு தோணுதோ அதுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு என்ன கண்டென்ட்ன்றது வந்து எழுதி கூட வச்சு பார்க்க மாட்டேன். என்ன பேசணுன்றதை யோசிச்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுட் பிளாகர்ஸ்லாம் ஒருத்தராக நம்ம வந்து அன்பிளாக் பண்ணாதான், அதாவது பிளாக் பண்ணாதான் இவங்கெல்லாம் வந்து மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை பை.